உனக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாதா? கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவதை விட எனக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தையரை தான் நான் தெய்வமாக கருதுகிறேன். எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை போன்றவர்களை சும்மாவே விடக்கூடாது. மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்து மானத்தை வாங்கினால்தான் பெண்கள் பின்னால் சுற்றக்கூடாது என்று புத்தி வரும். என்னை மன்னித்து விடுங்கள். மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன். இங்கு வந்த பிறகு நான் தேடி வந்த மங்கையே இவள்தான் என்று தெரிந்ததும் மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தது. அப்படியாகட்டும். சற்று பொறுங்கள். திருமணத்திற்கு முன்னால் நிதிபதியாரிடம் எனது வேண்டுகோள் ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன ஏதும் சொல்லாமல் எழுந்து விட்டீர்கள்? நல்ல நாட்கள் நிறைய இருக்கத்தானே செய்கின்றன. அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். ஏதேனும் அற்புதம் நடந்து புனிதவதியின் பொற்கரத்தை பற்றும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டால் கடவுளை பற்றிய என் விவாதத்தை நான் மாற்றிக்கொள்வேன். இல்லை மாலினி, நான் காரைக்காலிலேயே வாழ வேண்டும் என்று அப்பா அவரிடம் கூறியதில் எந்த தவறும் இல்லை. ஒருவேளை அப்பா அவ்வாறு கூறியிருக்காவிட்டால் நானே அவர்களிடம் கூறும்படி அப்பாவை வலியுறுத்தியிருப்பேன். என்னடி சொல்கிறாய்? என்னை பற்றி நீ அறியாதது என்ன இருக்கிறது? நான் நினைவு தெரிந்த நாள் முதல் கைலாயநாதர் ஆலயத்தில் நான் செய்து வரும் தொண்டுகள் பற்றி உனக்கு தெரியாதா? தினமும் காலையில் அவர் ஆலயத்திற்கு சென்று என் கைகளால் கோலம் போடாவிட்டால் என் கைகள் செயலிழந்து விட்டது போலல்லவா எனக்கு தோன்றும். நான் கொண்டு செல்லும் பூமாலையை அவருக்கு சூட்டுவதை பார்க்காவிட்டால் என் கண்கள் ஒளி இழந்தது போலல்லவா ஆகிவிடும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்றபடி அவர் சன்னதியில் நின்று அவரை பற்றி பாடாவிட்டால் இந்த நாக்கும் வாக்கும் இருந்தென்ன, எல்லாவிட்டால் என்ன? அதனால் நான் கைலாயநாதரை விட்டு ஒருபோதும் வேறெங்கும் சென்று வாழ மாட்டேன். இதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவரை மணந்து வாழ்வேன். இல்லையே நான் இப்படியே இருந்து விடுவேன். அதனால் என் பொருட்டு நீங்கள் யாரும் அவர்களிடம் சென்று பேச வேண்டாம். இப்படி நீ பேசினால் நான் என்னடி செய்வது? ஒன்றும் செய்ய வேண்டாம். எது நடக்க வேண்டுமோ அதை கைலாயநாதர் நடத்தி வைப்பார். அப்படி அது நடக்கவில்லை என்றால் அது நம் விதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? நீ இப்படி அழுவதை பார்த்துக் கொண்டு எப்படி நான் அமைதியாக இருப்பது? கவலைப்படாதே, என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அதற்கான மனோபலத்தை அந்த கைலாயநாதர் எனக்கு தருவார். நேரமாகிவிட்டது, வா செல்லலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் குருக்களே. வணக்கம் நிதிபதியாரே. வாருங்கள் குருக்களே, வாருங்கள். இப்படி அமருங்கள். குருக்களே, காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு வருவதென்றால் ஏதேனும் விசேஷம் இருந்தால் தானே வருவீர்கள்? தாங்கள் சொல்வது உண்மைதான் நிதிபதியாரே. குருக்களையா, முதலில் இந்த மோரை சாப்பிடுங்கள், பிறகு பேசலாம். தாங்கள் சொல்வது உண்மைதான் நிதிபதியாரே. கிராமத்தில் பழுதடைந்திருக்கும் ஒரு சிவாலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்யவிருக்கிறார்கள். புதிதாக ஒரு கோயில் கட்டுவதை ஆவர்த்தம் என்பார்கள். பழுதடைந்த கோயிலுக்கு திருப்பணி செய்வதை புனர் ஆவர்த்தம் என்பார்கள்.
ஆவர்த்தத்தை விட புனராவர்த்தம் செய்வது 1000 மடங்கு புண்ணிய செயல் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதற்காக நன்கு மந்திரம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் சிலரை பார்த்து அழைத்துச் செல்ல வேண்டி இருந்தது. அதற்காக வந்தேன். தாங்கள் நாகைக்கு எதன் பொருட்டு வந்தாலும் எங்களை மறக்காமல் இங்கு வந்து பார்த்து செல்கிறீர்களே, இதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நான் இங்கு வந்தது உங்களை பார்த்துவிட்டு செல்வதற்காக மட்டுமல்ல. கைலாயநாதர் கோயிலில் நடக்கும் ஒரு விசேஷத்தில் நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பதற்காகவே வந்தேன். அப்படி என்ன விசேஷம்? தாங்கள் தங்கள் பிள்ளையிடம் வெள்ளிக்கவசம் செய்யச் சொல்லி அனுப்பியிருந்தீர்களே, அதை ஒரு நல்ல நாளில் கைலாயநாதருக்கு அணிவித்து பூஜை செய்ய வேண்டும் என்று தயார் செய்து வைத்திருக்கிறோம். வரும் சனி பிரதோஷ நாள் அதற்கு மிகவும் பொருத்தமானதென்று தேதி குறித்து தந்திருக்கிறார்கள். அன்று நீங்கள் அனைவரும் வந்து அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். குருக்களே, நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. பிறகு குருக்களே, தாங்கள் ஏதோ சொல்ல நினைத்து தயங்குவது போல் தெரிகிறதே. உண்மைதான் அம்மா. எங்களிடம் சொல்ல என்ன தயக்கம், சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் இது உங்கள் குடும்ப விஷயம். அதை பற்றி நான் பேசுவது முறையாகுமா என்று யோசிக்கிறேன். தாங்கள் எங்கள் குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை கொண்டவர் என்பது எங்களுக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள். புனிதவதியை பெண் பேச வந்த தாங்கள் ஏதும் சொல்லாமல் இடையிலேயே எழுந்து வந்து விட்டீர்களாம். நாள் குறிக்கலாமா என்று கேட்டதற்கும் நிறைய நாட்கள் இருக்கின்றனவே என்று கூறிவிட்டீர்களாம். அதன் பிறகு அந்த விஷயம் கிணற்றிலே போட்ட கல் போல் அப்படியே இருக்கிறது. அவர்களிடம் கேட்டால் அங்கும் மௌனம் சாதிக்கிறார்கள். தாங்களும் அது பற்றி எந்த தீர்மானத்திற்கும் வந்ததாக தெரியவில்லை. புனிதவதி ஒரு பெண்ணுக்குரிய சகல பண்புகளும் நிறைந்த சிறந்த பெண். அவள் உங்களுக்கு மருமகளாக வருவதற்குரிய சகல தகுதிகளும் படைத்தவள். குருக்களே, அதெல்லாம் தெரிந்து என் மகனுக்கும் விருப்பம் என்பதை அறிந்து அதற்கு பிறகுதானே முறைப்படி பெண் பேச வந்தோம். ஆனால் தடதத்தர் அன்று பேசியது முறையல்லவே. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? குருக்களே, மலையிலே தோன்றும் அருவி அதுவே சொந்தமென்று அங்கேயே இருப்பதில்லை. நதியாக மாறி ஓடி கடலில் தான் கலக்கிறது. பெண்களும் அப்படித்தான். ஒருவருக்கு மகள் என்னும் அருவியாக பிறந்தாலும் மங்கை என்னும் நதியாக மாறி கடலரசனுக்கு மனைவியாகி அங்கே சென்று கலக்க வேண்டும். அதை விடுத்து என் மகள் இங்கேதான் இருப்பாள் என்றால் அங்கேயே இருந்துவிட்டு போகட்டும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்த பிள்ளை வீட்டார் அதன் பிறகு அந்த பெண்ணை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வதுதானே முறை. புனிதவதி தனதத்தருக்கு ஒரே மகள், மிகவும் செல்லமாக வளர்த்திருக்கிறார்கள். அவளை பிரிய முடியாததால் தான் அப்படி கேட்டார்கள். அப்படி பார்த்தால் பரவதத்தரும் எங்களுக்கு ஒரே மகன் தானே. அவனை பிரிந்திருப்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்காதா? ஆண் பிள்ளையை பிரிந்திருப்பது என்பது எல்லா பெற்றோர்களுக்கும் இயல்பாக நடப்பதுதானே. அவன் கல்வி பயில குருகுலத்திற்கு சென்றுவிடும் காலங்களில், பணி நிமித்தமாக பல்வேறு ஊர்களுக்கு சென்றுவிடும் நேரங்களில், ஏன் திரைகடலோடியும் திரவியம் தேடு எனும்படி கப்பலில் ஏறி ரோமாபுரி முதலான நாடுகளுக்கு சென்றுவிடும் சூழ்நிலைகளிலும் என்றும் பிரிந்திருக்கத்தானே நேர்கிறது. குருக்களே, அப்படியெல்லாம் சென்றுவிட்டு மீண்டும் எங்கள் இல்லத்திற்கே திரும்பி வருவதும் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடுவதும் ஒன்றாகுமா? நீங்கள் புனிதவதி மீது கொண்ட அன்பினால்தான் இந்த அளவுக்கு பேசுகிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இருந்தாலும் அது இனி முறிந்துவிட்ட உறவுதான். அதை பற்றி இனியும் நாம் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். இதுதான் உங்கள் முடிவென்றால் இனி ஏன் நான் அதை பற்றி பேசப் போகிறேன்? வரும் சனி பிரதோஷ நாளுக்கு அவசியம் வந்துவிடுங்கள். கண்டிப்பாக வருகிறோம். தெய்வ காரியத்தில் ஒருபோதும் குறை வைக்க மாட்டோம். அப்படியானால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். குருக்களே, சற்று பொறுங்கள். நாங்கள் இதன் பொருட்டு
அங்கு வருவது பற்றி தனதத்திற்கு தெரிய வேண்டாம். என்னதான் இருந்தாலும் அவர் எனது அன்பிற்குரிய நண்பர். நேருக்கு நேர் பார்க்க நேர்ந்தால் சங்கடமாகிவிடும். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இந்த செய்தி அவருக்கு தெரியாமல் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்கிறேன். நல்லது, நான் வருகிறேன். நல்லது, வாருங்கள். வாருங்கள். சுவாமி, என்ன? குருக்கள் சொன்னது? அதை பற்றித்தான் அவரிடம் தெளிவாக பேசிவிட்டேனே. நீ வேறு குழப்பாது. பரமதத்தா, அப்பா, வரும் சனிக்கிழமை நாம் அனைவரும் ஒரு பூஜைக்கு செல்லவிருக்கிறோம். நீ தயாராக இரு. வேண்டாம் அப்பா, என்னை விட்டு விடுங்கள். நான் எந்த பூஜைக்கும் வரவில்லை. பரமதத்தா, என்னம்மா? நீ என்று காரைக்காலில் உள்ள கோவிலுக்கு வெள்ளிக்கவசம் செய்ய பொற்காசுகள் தந்தாய் அல்லவா? அந்த கோயிலுக்கு சென்று வரத்தான் அப்பா உன்னை அழைக்கிறார். நாம் காரைக்காலுக்குத்தான் போகிறோம். சரி சரி. தந்தையார் செய்ய சொன்ன கவசத்தை சாத்தும் போது நான் மட்டும் எப்படி வராமல் இருக்க முடியும்? நீங்கள் இருவரும் வற்புறுத்துவதால் நான் வருகிறேன். வாருங்கள் வாருங்கள். தாமதமாகிவிட்டதா குருக்களே? சரியான நேரத்திற்கு வந்துள்ளீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேகம் தொடங்கிவிடும். முடிந்ததும் வெள்ளிக்கவசம் சாத்தி விடலாம். வாருங்கள். வாருங்கள் செல்வோம். பரமதத்தா, ஏன் இங்கேயே நின்று விட்டாய்? வா உள்ளே. நான் ஒன்றும் அபிஷேகம் பார்க்க வரவில்லை. பிறகு எதற்கு வந்தாய்? அபிராமி, அவனோடு எதற்கு விவாதம் செய்கிறாய்? அவனுக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு. நாம் சென்று அபிஷேகத்தை பார்த்து விட்டு வருவோம். தாமதிக்க கூடாது. அபிஷேகம் முடிந்ததும் நாம் உடனே ஊருக்கு புறப்பட வேண்டும். பரமதத்தா, நீ இங்கே எங்காவது நாங்கள் சென்று அபிஷேகத்தை பார்த்து விட்டு வருகிறோம். சரிதானே? புனிதவதி, ஏன் என்னை காணாதது போல் போகிறாய்? என்னோடு பேச விருப்பம் இல்லையா? வாழ்நாள் எல்லாம் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் நான். ஆனால் இப்பொழுது உங்களிடம் பேசுவது கூட தவறாக போய்விடுமோ என்று பயப்படுகிறேன். புனிதவதி, நாம் இருவரும் சந்தித்து பேசியதையோ ஒருவரை ஒருவர் விரும்புவதையோ என் தந்தை அறிய மாட்டார். அதனால்தான் உன் தந்தை கேட்டதை ஏற்க மறுத்து நம் மனவாழ்வை முறிக்கவும் துணிந்து விட்டார் என் தந்தை. யாரால் எவரால் நம் திருமண பேச்சு முறிந்து போனது என்பதை பற்றி இப்பொழுது பேசி எந்த பலனும் இல்லை. நமக்கு விதித்தது இதுதான் என்று ஏற்றுக்கொண்டு விலகி போவதுதானே நல்லது. புனிதவதி, உன்னை போல் அவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் புனிதவதி எதுவும் பேசாமல் மௌனம் சாதிக்கிறாய்? உனக்கு தெரியுமா, நாகையில் என்னை பற்றி பேசுகிறவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன், பெரியவர்களை மதித்து பேச தெரியாதவன், பார்ப்பவர்களை எல்லாம் வம்பழுக்கும் மூர்க்கன் என்றெல்லாம் பேசுவார்களே தவிர பெண்கள் பின்னால் சுற்றுவோன் என்று ஒருபோதும் பேச மாட்டார்கள். அப்படி பேசவும் முடியாது. எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. இதையெல்லாம் எதற்கு இப்போது என்னிடம் சொல்கிறீர்கள்? அப்படிப்பட்ட நான், என் வாழ்வில் நான் சந்தித்து பேசிய ஒரே பெண் நீதான். நான் தேடி வந்த புனிதவதி நீதான் என்று தெரிவதற்கு முன்பே நான் உன்னை விரும்ப தொடங்கிவிட்டேன் புனிதவதி. அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்ற உரிமையோடு அன்றிரவு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசினோம். ஒருவர் கொள்கையில் மற்றவர் தலையிடுவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டோம். பல கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் திருமண வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால்
அது இப்படி பகல் கனவாக போகும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நடந்ததை பற்றி பேசி இப்பொழுது எந்த பலனும் இல்லை. நம் திருமணத்தை உங்கள் பெற்றோர் தடை விதித்திருக்கும் போது நாம் இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தால் நான் உங்களை மயக்கி என்வசப்படுத்துகிறேன் என்று நினைப்பார்கள். நம் இருவருக்கும் ஏற்பட்ட சிநேகம் சில நாட்களே உடையது. ஆனால் என் தந்தைக்கும் உங்கள் தந்தைக்கும் ஏற்பட்ட நட்பு பல ஆண்டுகள் உடையது. நம்மால் அது தடைப்பட்டு போக வேண்டாம். அவர்கள் எப்பொழுதும் போல நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் காதலை நாம் விட்டுக் கொடுக்கத்தான் வேண்டும். முடியாது புனிதவதி, முடியாது. எதற்காகவும் என் காதலை விட்டுக் கொடுக்க முடியாது. இனியும் இந்த கொடுமையை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. என்னால் வேறு எந்த பெண்ணையும் மணந்து கொள்ளவும் முடியாது. உன்னை மறக்க முடியாமல் காலம் முழுக்க நரக வேதனையை அனுபவிக்க நான் தயாராகவும் இல்லை. இப்போது சொல், இந்த கணமே என் பெற்றோரை புறக்கணித்துவிட்டு இங்கேயே உன்னை நான் மணந்து கொள்கிறேன். என்ன என்ன கூறினீர்கள்? நீங்களா அவ்வாறு கூறினீர்கள்? தங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. பெற்றவர்களுக்காக மற்றவர்களை புறக்கணிக்கலாம். ஆனால் பெற்றவர்களையே புறக்கணிப்பவர் எவ்வாறு அவர்களுக்கு நல்ல மகனாக ஆக முடியும்? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து போய் உதிரத்தை பாலாக தந்தவர் தாயல்லவா? பல வருடங்கள் நெஞ்சில் சுமந்து பற்பல கனவுகள் கண்டு கல்வியும் செல்வமும் தந்து வளர்த்தவர் தந்தையல்லவா? உடலை தந்தவர் தாய் என்றால் உயிரை தந்தவர் தந்தை அல்லவா? இப்படி உடலையும் உயிரையும் தந்த தாய் தந்தையரை 1-2 முறை பார்த்த ஒரு பெண்ணிற்காக தூக்கி எறிந்துவிட்டு வருகிறேன் என்று கூறுகிறீர்களே, அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்தீர்களா? ஒருபோதும் இல்லை. எப்பொழுது உங்கள் மீது காதல் கொண்டேனோ அப்பொழுதே உங்கள் பெற்றோரையும் என் பெற்றோராகவே பாவிக்கின்றேன். அவர்கள் நம் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரியவர்கள் பெரியவர்களே. அவர்களை ஒருபோதும் நாம் புறக்கணிக்க கூடாது. புனிதவதி, நான் சொல்வேன். வேண்டாம் வேண்டாம். காதலுக்கு முன்னால் பெற்றோர்கள் பாசம் தோற்கக்கூடாது. ஒற்ற முறையில் நாம் நம் மன வாழ்வை தொடங்க முடியுமானால் நாம் இருவரும் இணைந்து வாழ்வோம். இல்லாவிட்டால் நான் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே வாழ்வேனே தவிர பெற்றவர்களை மீறி திருமணம் செய்து கொள்ள நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். நான் வருகிறேன். புனிதவதி, அம்மா புனிதவதி, நீ பெயருக்கேற்ப எத்தகைய புனிதவதி என்பதை எங்களுக்கு உணர்த்தி விட்டாய். அம்மா புனிதவதி, திருமணமாகி வீட்டிற்குள் புகுந்த உடனே தலையணை மந்திரம் போட்டு பெற்ற பிள்ளையை பல மருமகள்கள் பெற்றோர்களிடமிருந்து பிரித்து விடுகிறார்கள். மாமனார் வீட்டிற்கு சென்று வாழ்ந்தால் அதற்கான வாய்ப்பு அதிகமாகி விடுமோ என்ற பயத்தால் தான் உன் தந்தையின் வேண்டுகோளிற்கு நாங்கள் இணங்கவில்லை. ஆனால் எப்பொழுது நீ எங்கள் மனம் நோகக்கூடாது என்று நினைத்தாயோ அப்பொழுதே நீ மருமகள் அல்ல, எங்கள் மகள் என்பதை உணர்த்தி விட்டாய். வயதில் சிறியவளாக இருந்தாலும் குணத்தால் எங்கள் இருவரையும் விட நீ மிகவும் உயர்ந்தவள் என்று புரிய வைத்து விட்டாய் அம்மா. ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள்? தப்பில்லை அம்மா, தப்பில்லை. உன்னை போன்ற மருமகளை பெறுவதற்கு என் மகனை உங்கள் ஊருக்கு அனுப்பி வைப்பதென்ன? என் பூர்வீகத்தையே மாற்றிக்கொண்டு நாகப்பட்டினத்திலிருந்து காரைக்காலுக்கு நாங்களே குடிபெயர்ந்தாலும் தவறில்லை அம்மா. ஆமம்மா, உன்னை போன்ற ஒரு பொக்கிஷத்தை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. இப்பொழுதே உன் வீட்டிற்கு வந்து உன் தந்தையிடம் எங்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறோம். வரும் முகூர்த்தத்திலேயே உங்கள் இருவருக்கும் திருமணத்தை நடத்துகிறோம். 2
शुक्लाम् भरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। கெட்டி மேளம் குருக்களே, பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள். அதற்காக நாங்கள் தரும் இந்த சிறு காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனதத்தரே, குழந்தை பிராயத்திலிருந்து புனிதவதியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே அவள் உங்கள் வீட்டில் இருந்த நேரத்தை விட கோயிலில் இருந்த நேரம்தான் அதிகம். அவளை நான் என் மகளாகவே கருதி வந்திருக்கிறேன். என் பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்ததற்கு எனக்கு அன்பளிப்பார். குருக்களே, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. திருமண பேச்சு தடைப்பட்ட போது அதற்காக அதிகம் வருந்தியவர் தாங்கள்தான். நாகைக்கே வந்து அவளுக்காக வாதாடினீர்களே, அந்த அன்பை கண்டு நாங்கள் நெகிழ்ந்து போனோம். தாங்கள் அன்று சொன்னது எவ்வளவு சரியானது என்பதை நாங்கள் இங்கு வந்தபோது நேரில் கண்டு உணர்ந்தோம். அதனால் இதை தாங்கள் மறுக்கக்கூடாது. சரி, தாருங்கள். அம்மா புனிதவதி, இந்த அம்மா இதை பெற்றுக்கொள். ஏன் தயங்குகிறாய் புனிதவதி? இது இந்த குருக்கள் உனக்கு தரும் அன்பளிப்பு. கோயிலில் எத்தனை முறை என் கையால் பிரசாதம் பெற்றிருக்கிறாய். இதையும் அதே போல் நினைத்துக்கொள். புனிதவதி, தயங்காதே, வாங்கிக்கொள். வாங்கிக்கொள்ளம்மா. உன் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். மனவாழ்வு மங்களகரமாக அமைய வேண்டும். வாழ்க வளமுடன். ஜனதத்தரே, நிதிபதியாரே, நான் விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். குருக்கள் புனிதவதியிடம் வைத்திருக்கும் அன்புக்கு ஈடே இல்லை. அவர்தான் நமக்குள் இணைப்பு பாலமாக இருந்தார். இருக்கலாம். ஆனால் தாங்கள் மனம் மாறி எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முன்வந்தீர்களே, அதனால் அல்லவா இந்த திருமணம் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக நான் தங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நான் மனம் மாறியதற்கு காரணம் தங்கள் மகள்தான் தனதத்தரே. பெற்றோர்களின் மனம் நோகக்கூடாது என்று நினைக்கும் புனிதவதியின் உயர்ந்த குணமும், சிவபெருமான் மீது கொண்டிருக்கும் பக்தியும், கைலாயநாதர் ஆலயத்தில் செய்து வரும் தொண்டும், இவற்றுக்கெல்லாம் தடை ஏற்பட நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தோம். அதனால்தான் அவள் பணி தொடர காரைக்காலிலேயே அவள் கணவனோடு வாழட்டும் என்று மனப்பூர்வமாக விட்டுக் கொடுத்து விட்டோம். இனி
தாங்கள் சொன்னபடி அவர்களுக்கு தனி குடித்தனம் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் சொல்ல வேண்டுமா என்ன? ஆண் குழந்தை இல்லாத எங்களுக்கு மருமகன் தானே பிள்ளை. அதை போலத்தான் பெண் குழந்தை இல்லாத எங்களுக்கு மருமகள் தானே மகள். புனிதவதி, ஒரு முக்கியமான விஷயம். நீ மனைவியாக அமைந்தால் இனி நான் யாரிடமும் கடவுள் இல்லை என வாதாட மாட்டேன் என்று பரமதத்தன் உறுதியளித்திருக்கிறான். இதை அவன் சரியாக கடைபிடிக்கிறானா என்று கண்காணிக்க வேண்டியது உன் பொறுப்பு. பரவாயில்லையே, என் மருமகள் கெட்டிக்காரிதான். திருமணத்திற்கு முன்பே கடவுள் இல்லை என வாதாட மாட்டேன் என்று என் மகனை சொல்ல வைத்து விட்டாளே. இன்னும் சிறிது நாட்கள் கழித்து பாருங்கள், மாப்பிள்ளையின் வாயாலேயே கடவுள் இருக்கிறார் என்று என் மகள் சொல்ல வைத்து விடுவாள். வா புனிதவதி, உட்கார். இருக்கட்டும், கொடு. பாலை பிறகு அருந்தலாம். இல்லை இல்லை, நீங்கள் பால் அருந்திய பிறகு நானும் அதை அருந்த வேண்டும் என்று அம்மா சொன்னார்கள். பிறகு? பிறகு ஆம், உங்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று அம்மா சொன்னார்கள். ஓ, இதையெல்லாம் சொன்ன உன் அம்மா பழரசம் தர வேண்டும் என்பதை சொல்லவில்லையா? அதற்கென்ன, இதோ இப்பொழுதே. உட்கார். நான் சொன்னது இந்த பழரசத்தை அல்ல. வேறு? பைங்கனி இதழில் பழரசம் தருவாய் என்பதற்காகத்தான் சொன்னேன். சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே. பேசாத நிலை பெறுவதுதான் முதலிரவில் சிறப்பு என்பதை உன் அம்மா உனக்கு சொல்லித் தரவில்லையா? இதையெல்லாமா பெற்றவர்கள் சொல்லித் தருவார்கள்? ஏன், இதில் என்ன தவறு? பெற்றவர்கள் தான் பிள்ளைகளுக்கு பக்குவமாக புரிய வைக்க வேண்டும். என் தந்தையார் அதை பற்றி எனக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் தந்தையார் இதை பற்றியெல்லாம் உங்களிடம் பேசுவாரா? நாங்கள் இருவரும் தந்தை மகன் மட்டுமல்ல, நல்ல நண்பர்களும் கூட. அதனால்தான் முதலிரவு பற்றிய சில சூட்சுமங்களை எனக்கு விளக்கியிருக்கிறார். நல்ல தந்தை. அப்படி என்ன பார்க்கிறாய்? அவர் சொன்னதை சொல்லட்டுமா? பரமதத்தா, முதலிரவு என்பது ஆண்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதல்ல. பெண்மையின் மென்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் கணவனாக இருந்தாலும் பெண்மைக்கே உடையதான பயம் மனைவியிடம் இருக்கும். அதை போக்க வேண்டும் என்றால் நீண்ட நேரம் மனம் விட்டு பேச வேண்டும். பிறகு அவள் அழகை வர்ணித்து மெல்ல அவள் கைகளை பிடித்து அவள் கன்னத்தை வருடி. போதும் போதும், முதலிரவு ரகசியங்களை இப்படியா வெளிச்சம் போட்டு காட்டுவது? வேண்டாம் என்றால் விடு. ஆனால் ஒன்று. என்ன? நான் இந்த ஒரு நாளுக்காக எத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? உண்மைதான் சுவாமி. நின்று போகுமோ என்று நினைத்த நம் திருமணம் என்று நடந்திருக்கிறது என்றால் அது இறைவனின் கருணைதானே? இல்லை புனிதவதி, நான் உன் மீது கொண்டிருக்கும் உண்மையான காதலும் நீ என் மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்பும் தான் அதற்கு காரணம்.
பெற்றோர்கள்தான் முக்கியம் என்று நீ பேசியதை கேட்டு என் தந்தையின் மனம் மாறியது. உன் பெற்றோரின் விருப்பப்படி என் பெற்றோர் காரைக்காலிலேயே நம் புது வாழ்வை தொடங்க வழியமைத்து தந்துவிட்டார்கள். நாம் வாழ்வதற்காக இந்த வீட்டை மட்டுமல்ல, நீங்கள் வாணிபம் புரிய ஒரு கடையையும் அமைத்து தந்துவிட்டார்களே. அதுவும் அந்த கடை இருக்கும் வீதி உற்சவ மூர்த்தியாக சுவாமி வீதி உலா வரும் மாட வீதி. கைலாயநாதரை தரிசிக்க நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. உங்களுக்கு தரிசனம் கொடுக்க அவரே உங்களை தேடி வந்து விடுவார். அதன் மூலம் என் விருப்பமும் நிறைவேறிவிட்டது. இப்படி உன் விருப்பம் என் விருப்பம் என்று எல்லாவற்றையும் நிறைவேற்றிய நம் பெற்றோருக்கு அவர்கள் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டாமா? என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையா? பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் பெற்றோர்களின் விருப்பமே தாங்கள் தாத்தா பாட்டியாக பேரனை கொஞ்ச வேண்டும் என்பதுதானே. அதை நாம் நிறைவேற்ற வேண்டாமா? நிச்சயமாக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் தாங்கள் என் வேண்டுகோளை ஏற்க வேண்டும். இந்த நேரத்தில் என்ன வேண்டுகோள்? பட்சம் என்பதை பற்றி தங்களுக்கு தெரியும் அல்லவா? அமரபட்சம், பூர்வபட்சம் என்பதை பற்றியெல்லாம் குருகுலத்திலேயே சொல்லி தந்திருக்கிறார்கள். அதற்கென்ன? பட்சம் என்பது எத்தனை நாட்கள் என்பதும் தங்களுக்கு தெரிந்திருக்குமே. 15 நாட்கள். நாம் பட்சத்தோடு ஒருவரை ஒருவர் நெருங்க ஒரு பட்ச காலம், அதாவது 15 நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி, ஒரு 15 நாட்கள் நாம் பிரிந்திருக்க வேண்டும். நம் இருவருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்தால் ஒரு பட்சம் விரதம் இருப்பதாக கைலாயநாதருக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இதனால் தான் கடவுள் மீது எனக்கு வெறுப்பே ஏற்படுகிறது. காரணமே இல்லாமல் எதையாவது உருவாக்கிக் கொண்டு தன்னையும் வருத்திக் கொண்டு பிறர் மனதையும் வருந்தச் செய்வார்கள். கோபம் கொள்ளாதீர்கள் சுவாமி. 15 நாட்கள் தானே, வேகமாக பறந்துவிடும். பெரியவர்களிடம் இதை பற்றி பேச முடியாது. அவர்களுக்கு இதெல்லாம் தெரியவும் கூடாது. நமக்குள் நடக்கும் இது 4 சுவர்களுக்குள் தான் இருக்க வேண்டும். புரிகிறது, புரிகிறது. வெளியில் போய் சொல்லிக் கொண்டிருக்காதே என்கிறாய். சொன்னால் நீ ஏனடா சும்மா இருந்தாய் என்று என்னைத்தானே கேள்வி கேட்பார்கள். அப்படியெல்லாம் பேசாதீர்கள். எனக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. சரி சரி, 15 நாட்கள் தானே, பொறுத்துக் கொள்கிறேன். விரதம் விரதம். மிக்க நன்றி. பால் சாப்பிடுகிறீர்களா? வெறும் பாலை மட்டும் அருந்து என்ன செய்வது? பழரசம்? ஒரு ரசமும் வேண்டாம் தாயே. வேண்டாம் என்றால் விடுங்கள். அதற்கு ஏன் இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள்? நான் ஒன்றும் கோபித்துக் கொள்ளவில்லை. சரி, படுத்துக்கொள். எது? இங்கு படுப்பதா? பிறகு உங்கள் தந்தையார் சொன்னதையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவதென்ற கற்பனையில் மூழ்கியிருக்கும் தங்களுக்கு அருகில் படுப்பது மிகவும் ஆபத்தானது. இதோ கோரை பாயையும் தலையணையையும் முன்பே கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் கட்டிலில் படுத்துக் கொள்ளுங்கள். நான் தரையில் படுத்துக் கொள்கிறேன். புனிதவதி, முதல் நாளே இப்படியா? அடே பரமதத்தா, கல்யாணம் செய்தும் பிரம்மச்சாரி என்று சொல்வார்களே, அது உனக்குத்தான் பொருந்தும். இவளைத்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அடம் பிடித்தாய் அல்லவா? இப்பொழுது தலையணையை கட்டிப்பிடித்துக் கொண்டு நன்றாக தூங்கு. இது எனக்கு தேவைதான்.
புனிதவதி, 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 எங்கு போயிருப்பாள்? शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எழில்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே, அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே, வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார், நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார், 63 அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா, ஆக்கும் போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா.